திரியறவங்க எத்தனை பேர் பார்த்துருக்கோம். இதுல இந்த அம்மா என்ன பிச்சைக்காரன மாதிரி பாக்குது. 5க்கும் 10க்கும் நான் வாங்கினாலும் உண்மையா உழைச்சு வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறேன். உன்னைய மாதிரி வந்து ஓசில திண்டுட்டு போகல. 2 பேரும் ஓனர் கிட்ட வாங்க. இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. உங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் சரிப்பட்டு வரும். என்ன ஸ்பெஷல் கேர்ள் இன்னும் எந்திரிக்கலையா? ஒய் பாப்பா பாப்பா. குட் மார்னிங். இன்னும் குட் மார்னிங்? டைம் என்னன்னு தெரியுமா? 8க்கு மேல ஆயிடுச்சு. இன்னும் எந்திரிக்கல, பிரஷ் பண்ணல, ஒன்னும் பண்ணாம படுத்திருக்க. 8 மணி தான் ஆகுதா? அடி பாவி, மணி 8 மணி ஆச்சுன்றேன். 8 மணி தான் ஆகுதான்னு கேக்குற? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேங்க. வாலு டைம் ஆச்சுடி. 8 மணி எல்லாம் ஒரு டைமா? நீங்க தானே என்ன 9 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லுவீங்க. அப்ப நீ இன்னைக்கு அவுட்டிங் வரலையா? ஆமால. ஆமா, அவுட்டிங்ல மட்டும் ஃபேஸ் பிரைட் ஆயிருமே. அவுட்டிங் போகணும்னு சொன்னோம்ல, வேண்டாமா? வேணும். அப்புறம் இப்படி படுத்திருந்தா எப்ப கிளம்புறது? இந்தா பிரஷ், பேஸ்ட், சோப்பு, டவல் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அழகா போய் ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு ரெடி ஆயிவாங்க. இதெல்லாம் எதுக்குங்க கையிலேயே தூக்கிட்டு வந்திருக்கீங்க? நான் போய் எடுத்துக்க மாட்டேனா? இன்னைக்கு மேடம்க்கு ஸ்பெஷல் டே இல்ல, நான் தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும். ஸ்பெஷல் டேவா? என்ன டே? ஆமா, என்ன டே? இன்னைக்கு விமன்ஸ் டே இல்ல? விமன்ஸ் டே இல்லையே. அதான் நானும் சொன்னேன், இன்னைக்கு விமன்ஸ் டே இல்ல. விமன்ஸ் டே அன்னைக்கு தான் விமனுக்கு செலிப்ரேட் பண்ணணுமா? மத்த நாளெல்லாம் கொண்டாடக்கூடாதா? என்ன கில்லி பாத்தீங்களா? கில்லி பார்க்கல, உன்னை கில்லி தான் பார்க்கணும். ஒழுங்கா எந்திரிச்சு கிளம்பு. டைம் ஆயிடுச்சா இல்லையா? சரி, ஓகே ஓகே. ஆமா, அவுட்டிங் எங்க போறோம்? அதெல்லாம் சர்ப்ரைஸ். நீ எந்திரிச்சு கிளம்பு, நான் கூட்டிட்டு போறேன். சர்ப்ரைஸ். ஏற்காடு? கிளம்புடி. ஊட்டி? ஆமா, இந்த டைம்ல ஏற்காடு, ஊட்டி, கொடைக்கானல்னு போற நிலைமையில தான் இருக்க பாரு. எந்திரிடா, எந்திரிச்சு கிளம்பு. எவ்வளவு சோம்பேறித்தனம் பண்றா பாரு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் இப்படி போத்திட்டு இருக்கலாம்னு தோணுச்சு. தோணும். எந்திரிச்சு கிளம்பு ஒழுங்கா. விக்கி, விக்கி. வரேன் சாவி. என்னடா, அவ கிளம்பிட்டாளா இல்லையா? மேடம் இப்பதான் குளிக்கவே போயிருக்காங்க. சரி சரி, ரூமை விட்டு கீழே வராம பாத்துக்கோ. நம்ம எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கூப்பிடணும். சரிடி, நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே. நான் பூக்கார அக்கா கிட்ட பூ சொல்லியிருந்தேன். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ மேலேயே இரு, கீழே வராத. உனக்கு கீழே எந்த வேலையும் இல்ல, ஓகேவா? ஏதாவதுன்னா அம்மா பாத்துப்பாங்க. சரி, பயப்படாத, பாத்துக்கலாம். உதப்பிடாதடா ப்ளீஸ். அந்த டைமுக்கு வந்தாதான் நல்லா இருக்கும். சரி, நான் பாத்துக்கிறேன்டி. அவ அப்படி பேசிட்டு இருந்தா மேல இருந்து கீழே வந்துருவா. அப்ப பிளான் சொதப்பிடும். நீ வேற வாய் வைக்காதடா. நீ அமைதியா இரு, அதெல்லாம் ஒன்னும் சொதப்பாது. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ போய் பூ வாங்கிட்டு வா. என்னடி? அத்தைக்கு மட்டும் நிறைய வளையல் பாக்ஸா வாங்கி வச்சிருக்கீங்க, எனக்கு மட்டும் வளையலே வாங்கல. ஆமா, நல்ல கத்தி மேல வரைக்கும் போய் சொல்லிட்டு வா. உனக்கும் தாண்டி வாங்கியிருக்கேன். இன்னும் உள்ள வச்சிருக்கேன், வா எடுத்து தரேன். இல்ல, எனக்கு வளையலே வாங்கல. ஐயோ வேதா, வாங்கியிருக்கேன். வா, உனக்கு வாங்காம அம்மா இருப்பேனா? உள்ள வச்சிருக்கேன், வா. அத்தைக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டு அத்தைக்கு ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு போட்டுக்கலாம். அத்தைக்கு என்ன ஃபங்க்ஷன்? அது நான் உன்கிட்ட சொல்றேன், நீ இங்க இருந்தா டேஞ்சர். அம்மா பூ வாங்க போறேன், நீ வரியா? பூ செடியிலேயே இருக்கே. அந்த பூ இல்லடி. ஐயோ, இவ கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியல. நம்ம நிறைய பூ வாங்கிட்டு வந்து வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணலாம், சரியா? வா போலாமா? வளையலே எல்லாமே இருக்குடி, உனக்கும் வாங்கியிருக்கேன். உனக்கு நிறைய பூ வச்சு அலங்காரம் பண்ணி போட்டோ எடுக்கணுமா வேணாமா? வேணும். சரி அப்ப வா போலாம், வா. ஏய் சரி, நான் வரேன்டா. நீ இங்கேயே மலைமாடு மாதிரி நிக்காத, எந்திரிச்சு மேல போ. அதுக்கேண்டி இப்படி கத்துற? அப்புறம் அவளுக்கு தெரிஞ்சிரும்லடா. சரி ஓகே, டென்ஷன் ஆகாத. நீ போய் பூ வாங்கிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். வேதா வா போலாம். என்னங்க? ஐயோ, வந்துட்டா போல் இருக்கே. இதோ வரேன். என்னங்க, குளிச்சிட்டேன். அந்த சாரிக்கு பிளவுஸ் நேத்து பிரிச்சிங்கல்ல, அதை எடுத்துட்டாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. எங்க நல்ல கலரா எடுத்துட்டு வாங்க. ஓகே. இந்தாங்க மேடம், இந்த சாரியை கட்டிக்கோங்க. என்னங்க புது சாரி மாதிரி இருக்கு? இன்னைக்கு எதுக்கு புது சாரி? அது வந்து இது புது சாரிலாம் இல்லடி, உன் பீரோல இருந்த சாரி தான். பீரோல இருந்த சாரியா? கல்யாணத்துக்கு அப்புறம் புடவை கட்டுறேன்னு 1008 புடவை வாங்கிட்டு வந்ததுதான் மிச்சம். ஒரு புடவை கூட கட்டி என் கண்ணு முன்னாடி நின்று காட்டலையே. மிஞ்சி போனா பீரோல இருக்கிறதுல ஒரு 10 சாரி கட்டியிருப்பியா? மீதம் எல்லாம் அப்படியே புதுசா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. சரி அதானே அதுல ஒரு நல்ல புடவையா செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த புடவை பீரோல இருந்துச்சா? அப்புறம் நான் என்னவோ உன் பிளவுஸ் எடுத்துட்டு போய் அளவு பிளவுஸ் தச்சு புதுசா உனக்காக புடவை வாங்கிட்டு வந்து கொடுக்கறது மாதிரில சொல்லிட்டு இருக்க. இல்ல அப்புறம் இதை கட்டிக்கோ, இந்த புடவை நல்லா இருக்கும். ஏங்க இது பட்டு புடவை, இத கட்டிட்டு எப்படி அவுட்டிங் போறது? ஃபர்ஸ்ட் நம்ம கோவிலுக்கு போலாம், அதுக்கப்புறம் நம்ம வெளியில போலாம், ஓகேவா? கோவிலுக்கா?
ஆமா, ஃபர்ஸ்ட் நம்ம கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் வேற எங்கேயாவது போலாம். ஓகேவா? ஃபுல் டே கசகசன்னு இருக்குமே. ஐயோ படுத்துறாளே. இங்க பாருவாளு, ஃபர்ஸ்ட் நம்ம கோவிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அங்க ஒரு போட்டோ ஷூட் மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? போட்டோ ஷூட்டா? ஆமாடி, பாப்பா வளர்ந்த பிறகு நான் 5th மந்த்ல அம்மா வயித்துக்குள்ள எப்படி இருந்தேன்னு கேட்டா நம்ம சொல்லணும்ல. இப்ப நிறைய பேர் போட்டோ ஷூட் பண்றாங்கல்ல, அதுக்காக இன்னைக்கு கோவில்ல ஒரு போட்டோ ஷூட் வச்சுக்கலாம்டி. சர்ப்ரைஸா கூட்டிட்டு போகலான்னு பார்த்தா அப்படி பண்ணிட்டு இருக்கியே. ஓ ஓகே ஓகே. அப்ப நீங்க சொன்ன சர்ப்ரைஸ் இதுதானா? ஆமா ஆமா, இதுதான். சரி, புடவை கட்டி ரெடி ஆகுறியா? நீங்க எங்க போறீங்க? நான் கீழே வெயிட் பண்றேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கங்க. கீழே போனா நான் எப்படி புடவை கட்டுவேன்? குனிஞ்சு என்னால ஃப்ளீட்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது. இது வரையா? சரி ஓகே, வேற என்ன பண்றது? பண்றேன். குட் பாய். வாங்க வந்து புடவை கட்டி விடுங்க. லைலாவும் குக்கியும் இந்த ஹோட்டலுக்கு தானே எமர்ஜென்சின்னு வர சொன்னாங்க. இங்க அவங்க ரெண்டு பேரையுமே காணுமே. ஃபோன் பண்ணாலும் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. வேற ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்ணி உடனே மீட் பண்ணனும் கிளம்பி வான்னு சொல்லிட்டா. இங்க வந்து பார்த்தா ஆளை காணோம். எல்லாம் ஒண்ணு அளவையா கொக்கி. இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில நிக்க வேண்டியதா இருக்கு. நான் என்ன லீலா பண்ணுவேன்? ஒன்னாலதான் நான் இந்த நிலைமையில நிக்கிறேன். நீ தானே ஆக்சிடென்ட் பண்ண. ஆக்சிடென்ட் தானே நான் பண்ணினேன். போனை நீ தானே பத்திரமா வச்சிருந்திருக்கணும். என்ன லைலு பேபி, நீ ஆக்சிடென்ட் பண்ணதுனால தானே போன் காணாம போச்சு. ஆமா, இப்படி எதையாவது சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இரு. இப்ப பாத்தியா, நம்ம அவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கை வாழ்ந்தும் சாப்பாட்டுக்கு காசு கொடுக்க முடியாம இப்படி மரத்தடியில கட்டி வச்சுட்டானுங்க. இது எவ்வளவு அசிங்கம். ஊருக்காரவங்க யாராவது பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த ஹோட்டலுக்கெல்லாம் உன் ஊருக்காரன் எவனும் வரமாட்டா லைலு பேபி, நீ கவலைப்படாத. ஆமா, நீனும் நானுமே வர்றோம். இந்த ஊருக்காரன் வரமாட்டானாக்கும். எதையாவது பேசாதையா, கடுப்பா வருது. இவளுக்கு ஃபோன் பண்ணி இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணுமே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க மேடம், என்ன சாப்பிடுறீங்க? இல்ல, ஆக்சுவலி சாப்பிடுறதுக்காக வரல. என் ஃப்ரெண்ட் இங்க இருக்கேன்னு சொல்லி உடனே இமிடியேட்டா வர சொன்னா. ஏதோ ப்ராப்ளம்ல கால் பண்ணாலே. ஓ தெரியல மேடம், உள்ள போய் பாருங்க. அங்க டேபிள போய் கவனிக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல சார், யாரோ வெயிட் பண்றாங்களாம். அடே மேடம், நீங்களா? நீங்க என்ன இவ்வளவு தூரம்? ஹலோ முருகேஷன் சார், நீங்க எங்க இந்த பக்கம்? இந்த ஹோட்டல் நானும் என் ஃப்ரெண்டும் பார்ட்னர்ஷிப்பா தான் வச்சிருக்கோம். ஆமா, நீங்க என்ன இந்த பக்கம் என்ன சாப்பிடுறீங்க? இல்ல முருகேஷன் சார், லைலாவும் கொக்கி குமாரும் இங்க ஒரு சின்ன ப்ராப்ளம், உடனே பார்க்கணும்னு கால் பண்ணி வர சொன்னாங்க. வந்து பார்த்தா யாரையும் காணோம். அதான் ஒரு மாதிரி குழம்பி போய் நிக்கிறேன். லைலாவும் கொக்கி குமாரும் இங்க வந்திருக்காங்களா? நான் உள்ள பாக்கலீங்களே. சார், சாப்பிட்டுட்டு பில்லு கொடுக்காம ஏமாத்திட்டு போன 2 பேரை முதலாளி மரத்துல கட்டி வைக்க சொன்னாரு. நாங்க 4 பேரை சேர்ந்து கட்டி வச்சிருக்கோம். ஒருவேளை அவங்களதான் இவங்க தேடி வந்தாங்களோ? நோ 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 நோ, நீங்க தப்பான ஆளை சொல்றீங்க. இல்ல மேடம், நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரை தானே தேடி வந்திருக்கீங்க. ஆமா, 2 பேரும் தான் ஃபோன் பண்ணாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான் மேடம். நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு 2500 ரூபாய் பில்லு கட்ட முடியாம தப்பிச்சு போக பார்த்தாங்க. நாங்க தான் பிடிச்சி மடத்தறியில கட்டி வச்சிருக்கோம். முதலாளிக்கு கூட தெரியுமே. ஏய் கணேசா, நீ சொல்ற ஆளு இவங்க தேடி வந்த ஆளா இருக்காதுப்பா. இவங்க பெரிய இடம். யார போய் என்ன சொல்லிட்டு இருக்க? இல்லைங்கய்யா, இவங்க சொல்றது மாதிரியே தான் புருஷன் பண்டாட்டி 2 பேரு தான் கட்டி வச்சிருக்கோம். அதனால தாங்க ஐயா சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க ஐயா. சாரிப்பா குஷ்பு, புதுசா வேலைக்கு சேர்ந்தவரு, அதனால யாரு என்னன்னு தெரியல. ஓகே சார், நோ ப்ராப்ளம். அவ இந்த ஹோட்டல் தான் சொன்னா. சரி, நான் என்னன்னு பாத்துக்கிறேன். ஐயா, வேணும்னா மரத்தடியில கட்டி வச்சிருக்கிறவங்கள வந்து பார்க்க சொல்றீங்களா ஐயா? கணேசா, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இவங்க யாரு என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்காத. பேசாம போ, உள்ள போய் டேபிள பாரு. சரிங்க ஐயா. சாரி குஷ்பு மேடம், எதுவும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க. அவங்க 2 பேருக்கும் ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதானே? இல்ல, கால் பண்ணேன், கால் ரீச் ஆகல. வேற நம்பர்ல இருந்து தான் அவ கூப்பிச்சிருந்தா. அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணா அந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஓ சரிங்க குஷ்பு மேடம், பக்கத்துல இருக்கிற ஹோட்டலா வேணா இருக்கலாம். அங்க போய் வேணா செக் பண்ணி பாக்குறீங்களா? ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். ஐயோ, கையெல்லாம் வலிக்குதே. கொக்கி, அங்க நிக்கிறது குஞ்சாய் மாதிரி தெரியல. எங்க லைலா? எனக்கு தெரியலையே. ஐயோ, அங்கிட்டு பார்த்தா எப்படி தெரியும்? இங்கிட்டு தான் நிக்கிறா. குஞ்சாயி, குஞ்சாயி, குஞ்சாயி. லைலா, குஞ்சாயி இங்க பாருடி, மரத்தடியில பாரு குஞ்சாயி. ஓ மை காட், லைலா. லைலா, என்னது இது? என்ன கோலாட்டலாம்? யார் உங்களை இப்படி கட்டி போட்டது? கணேசா ஐயா, யாரு உங்களை இங்க கட்டி போட்டது? ஐயா, நான் சொன்னேன் இல்லைங்கய்யா, நல்லா சாப்பிட்டுட்டு காசு கொடுக்க முடியாம எஸ்கேப் ஆக பார்த்தாங்கன்னு. இவங்க 2 பேரும் இருந்தா ஐயா. போன்பே இருக்கு, ஜிபே இருக்குன்னு போய் சொல்லிட்டு கடைசியில கையில 1 ரூபாய் கூட காசு இல்லாம இருந்தது இந்த புருஷனும் பொண்டாட்டி இருந்தாங்க ஐயா. ஓ மை காட், என்ன லைலா இதெல்லாம்? நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே உனக்கு 20,000 ரூபாய் போட்டு விட்டேன். அந்த பணத்தை என்ன பண்ணீங்க?
இல்லடி குஞ்சாயி, நீ போட்டு விட்ட பணம் ஃபோன்ல ஜிபேல இருந்துச்சு, கையிலையும் கேஷ் இல்லையா, ஏடிஎம் கார்டையும் வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன். அதனால தாண்டி கொடுக்க முடியல. மற்றபடி நான் ஏமாத்திட்டு போறவளா? கணேசா, இவங்களெல்லாம் பார்த்தா ஏமாத்திட்டு போற மாதிரியா தெரியுது. ஐயா பணம் கொடுக்கல, அதனாலதான் சேகர் ஐயா கட்டி போட சொன்னாரு. சாரி குஷ்பா மேடம், என் பார்ட்னர் தான் சேகர். அவன் ஏதோ யாரு என்னன்னு தெரியாம இப்படி பண்ணிட்டான் போல. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே. முதல்ல கச்சா அவுத்து விட சொல்லுங்க சார். கணேசா என்ன பாத்துக்கிட்டு இருக்க? கட்ட ஊத்து விடு. சரிங்க ஐயா. டோன்ட் கிரை லைலா, டோன்ட் கிரை. குஞ்சாயி, டோன்ட் வரி, ஃபீல் பண்ணாத. கணேசா நீ போ, நான் சேகர் கிட்ட பேசிக்கிறேன். சரிங்க ஐயா. சரி ஓகே, கூல் லைலா, வா வீட்டுக்கு போலாம். அப்புறம் அந்த குரங்கு என்ன பண்ணுச்சு அப்பதா? குரங்கு என்ன பண்ணுச்சு? குச்சியில மாட்டி இருந்த சட்டையை கலட்டி போட்டுட்டு தப்புன்னு கீழே குதிச்சிருச்சேன். அப்படித்தான் கதை. சூப்பரா இருக்கு அப்பதா. வேற கதை சொல்றியா? ஏலே, கதை சொல்லி சொல்லி அப்பத்தாக்கு வாய் வலிக்குதுடா. ராத்திரிக்கு தூங்கும்போது சொல்லவா? எனக்கு இப்பவே வேணுமே. ஒரே ஒரு அணில் கதை மட்டும் சொல்றியா? விட மாட்டியடா. சரி சொல்றேன் கேளு. ஒரு நாள் கடவுள் ஒரு வயசான தாத்தா மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு, எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு, யாராவது தண்ணி கொண்டு வந்து தாங்களேன்னு எல்லார்ட்டையும் கேட்டாராம். பக்கத்துல இருந்த ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு ஒருத்த பாக்கி இல்லாம கேட்டாராம். யாருமே சாமிக்கு தண்ணி கொடுக்கவே இல்லையா. அங்கனக்குள்ள ஒரு அணில் வந்துச்சான். அணில அறைய எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சோன்னு தண்ணி கொடுவேன்னு கேட்டுச்சான். உடனே அணில் குடுகுடுன்னு தென்னை மரத்துல ஏறி இளநிய பறிச்சு வாயால குறிச்சு, இந்தாங்க ஐயா, உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு, இந்த இளநி தண்ணிய குடிச்சு உங்க தாகத்தை தீர்த்துக்குங்கன்னு சொல்லிச்சான். ஐ சூப்பரு, பரவாயில்லையே, உனக்கு மனசங்களை காட்டிலும் நல்ல குணம் இருக்கேன்னு இப்படி முதுகுல 3 கையால வருடி விட்டாராம். அதனாலதான் அணிலுக்கு முதுகுல 3 கோடு இருக்குன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. அப்படியா அப்பத்தா? அப்படி சொல்லுவாங்கடாது. அந்த காலத்துல எங்க ஆத்தா புட்ட உன்னைய மாதிரி நாங்களும் கதை சொல்லுங்கன்னு கேட்போம்ல, அப்பா அவங்க இப்படி வாய்க்கு வந்தபடி சொல்லுவாங்க. ஆனா அந்த அணிலு மாதிரி நம்ம எல்லாருக்கும் உதவியா இருக்கணும். அந்த கருத்தை மட்டும் இந்த கதையில நீ எடுத்துக்க, சரியா? சரி அப்பத்தா, நான் எல்லாருக்குமே தண்ணி கொடுப்பேன். தாகத்துக்கு தண்ணின்னு இல்லை சாமி, ஒருவேளை சாப்பாடு இல்லாதவங்களுக்கு உன் கையால் ஒரு பிடி அரிசி சாப்பாடு கொடுத்தா கூட அது அவங்களுக்கு பெரிய விஷயமா படும். அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கும் வயிற்று பசியை தீக்கணும், சரியா? அதுக்கு என்கிட்ட காசு இருக்கணுமே, என்கிட்ட தான் காசே இல்லையே. இப்போ நீ நல்லா படிச்சினா பெரியவனானோன்னு நல்ல வேலைக்கு போகலாம்ல, அப்போ உன் கையில் கை நிறைய காசு இருக்கும். அப்போ நீ இல்லாதவங்க எல்லாருக்கும் உதவி செய்யலாம், சரியா? சரி அப்பத்தா, நான் எல்லாருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். சரிடி என் தங்கம், அதுக்கு இப்ப இருந்து நல்லா படிக்கணும், நல்ல உள்ளேன்னு பேர் வாங்கணும். சரி அப்பத்தா. மாறா, ஆமா எங்கேயோ வெளியே போறோம்னு சொன்னேன், வேலை முடிஞ்சிருச்சா? மாறாக்கு தான் அத்தை கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அம்மா எனக்கா? ஆமாடா, உனக்கு தான் வாங்க போனேன். எனக்கு கிறிஸ்மஸ் தாத்தா கிஃப்ட் கொடுத்தாராமா. கிறிஸ்மஸ் தாத்தா உனக்கு gift கொடுப்பாரு. இன்னைக்கு அம்மா உனக்காக ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன giftமா? கொடுங்க. அது சர்ப்ரைஸ். நீ கண்ணை மூடு பார்க்கலாம். மூடிட்டேம்மா, கொடுங்க. டன் டடங். மாறா, என்ன இருக்கு பாரு. போமா, இதுதான் வாங்கிட்டு வந்தியா? என்னது? மாறா அன்னைக்கு பொம்மை வச்ச எரேசர் பென்சில் கேட்டான்ல அத்தை, அது நோட்டு பேனா பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் மாறா, உனக்கு பிடிக்கலையா? எனக்கு இது வேண்டாம். ஏண்டா செல்லம், உனக்காக தானே அம்மா ஆசையா வாங்கிட்டு வந்தேன். எனக்கு கிச்சா வச்சிருக்கிற மாதிரி சைக்கிள் தான் வேணும், இது எனக்கு வேணாம். சைக்கிள் தானே மாறா வேணும், அம்மா உனக்கு கண்டிப்பா வாங்கி தரேன். நீங்க பொய் சொல்றீங்க, வாங்கி தர மாட்டீங்க. ஏய், அம்மா உனக்கு வாங்கி தராம யாருக்கு வாங்கி தர போறேன்? இப்போ இந்த பொம்மை போட்ட பென்சில் எல்லாம் வச்சுக்கோ, உனக்கு அப்புறமே உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன், ஓகேவா? நீங்க வாங்கி தர மாட்டீங்க, உங்ககிட்ட காசு இல்ல. அட, அடம் பிடிக்க கூடாதுல்ல, நீ நல்ல உள்ளையில அன்னைக்கெல்லாம் நல்ல உள்ளையா நடந்துக்கிட்டில மக்கா, இன்னைக்கு ஏன் இப்படி பண்ற? அப்பதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அவங்க அப்பா சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்ல இருந்திருந்தா அப்பா எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருப்பார்ல. அப்பத்தா நம்ம இங்க வந்து இருக்கறனால தான் அப்பா எதுவுமே வாங்கி தர மாட்டேங்கிறாரு. அம்மா கிட்டயும் காசு இல்ல, எனக்கு சைக்கிள் வேணும் அப்பத்தா.
கடை திறந்த உடனே காசு வராதுடா. இன்னைக்கு எல்லாரும் மொய் பணம் வச்சு கொடுத்தாங்க பத்தியா, அதை அன்னைக்கிளியத்தை எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தாங்க. அந்த பணத்தில் தான் உனக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வீட்டு செலவுக்கும் நமக்கு காசு வேணும்ல, அம்மாவுக்கு அடுத்தடுத்து நிறைய காசு வரும். அப்போ உனக்கு சைக்கிள் எல்லாமே வாங்கி தரேன். இப்போ இதை மட்டும் வச்சுக்கோடா. ஆமா சாமி, அடம் பிடிக்காம வாங்கிக்கப்பா. அம்மா பாவம்ல, உனக்காண்டி தானே கஷ்டப்படுற. எனக்கு சைக்கிள் தான் வேணும் அப்பத்த. நடனே அம்மா, ஏமா அழுறீங்க? அம்மா உனக்காக ஒரு பொருள் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தா நீ அந்த பொருளை பார்த்து சந்தோஷப்படணும்ல மரா. அதை விட்டுட்டு இது வேணாம் வேற பொருள் வேணும்னு கேட்டா அம்மா உடனே எப்படி வாங்கி தர முடியும்? அம்மாவை தான் அப்பா அடிச்சு வெளியில அனுப்பிட்டாரு இல்லடா. இனிமே நம்ம அந்த வீட்டுக்கு போக முடியாது மரா. உங்க அப்பா இனிமே நமக்கு ஒண்ணு வாங்கி தர மாட்டாரு. அம்மா எல்லாமே உனக்காக செய்யறேன்னு சொன்னேன்ல மரா. திரும்ப திரும்ப ஏண்டா அப்பா கிட்டயே வந்து நிக்கிற? அப்ப அம்மா உனக்கு வேண்டாமா? அம்மா அழாதீங்கம்மா, நீங்க தான் எனக்கு வேணும். அப்ப இந்த பென்சில் இதையே வச்சுக்கிறேன். நான் வேணும்னா கிறிஸ்மஸ் தாத்தா கிட்ட சைக்கிள் கேட்கவா? சரி, உனக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன், சரியா? ப்ரே பண்ணா கிறிஸ்மஸ் தாத்தா உடனே வாங்கி தருவாராம்மா? கண்டிப்பா வாங்கி தருவாரு. ஆனா அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நீ வெயிட் பண்ணுவியா? நான் வெயிட் பண்ணுவேன். சரி, அப்ப நீ காட் கிட்ட ப்ரே பண்ணிட்டு சைக்கிளுக்காக வெயிட் பண்ண. கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை எப்போ முடியுதோ காட் உனக்காக கொடுப்பாங்க. அது வரைக்கும் நீ அம்மா கிட்ட கேட்க கூடாது, சரியா? இனிமே அப்பாவை பத்தி பேசக்கூடாது. நான் பேச மாட்டேம்மா. நீங்க அழுகாதீங்க, அழுகாதீங்கம்மா. அம்மா அழாம தைரியமா இருக்கணும்னா நீ அப்பா வேணும், அப்பா கிட்ட போகணும்னு சொல்லக்கூடாது, ஓகேவா? சரிம்மா, நான் சொல்ல மாட்டேன். என்ன அவுட்டிங் போறேன்னு சொல்லிட்டு இப்படி கண்ணை கட்டி விளையாண்டுட்டு இருக்கீங்க? அவுட்டிங் தான் வந்திருக்கோம், கொஞ்சம் ஸ்பெஷலான அவுட்டிங். ஸ்பெஷலான அவுட்டிங்கா? வீட்டுக்குள்ளேயே என்ன ஸ்பெஷலான அவுட்டிங்? கண்ணை திறந்து விடுங்க ப்ளீஸ். திறப்போம், கொஞ்சம் பொறுமையா இரு. அண்ணி, அவ கண்ணை திறந்து விடுங்க, பாவம் அவளும் பார்க்கட்டும். அத்தை, விக்கி துணி எடுத்து விடுற. மாமா, எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கீங்களா? என்னது இது, ஒன்னும் புரியலையே. ஒரு நிமிஷம் பொறுமையாயிரு. அவி ஓபன் பண்ணிடலாமா? பண்ணு 1 2 3. அண்ணி, என்ன இதெல்லாம்? எனக்கு இன்னைக்கு 5வது மாசம் வளகாப்பு பண்ணலான்னு ஒரு நாத்தனார் ஏற்பாடு பண்ணிருக்காமா. எல்லாம் சாவியோட ஏற்பாடு தான். எங்களுக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அண்ணி, நீ நைந்தரா ஏன் அலற? இல்ல நீ ஒன்னும் இல்ல, அம்மா ஞாபகம் வந்துருச்சு. லூசு, அதெல்லாம் யோசிக்காதடி. எப்படியும் உங்க அக்கா 7வது மாசம் வளகாப்பு பண்ணுவாங்க. நாத்தனார் வளகாப்புன்னு 5வது மாசம் போடணும்னு ஆசையா இருந்தது. அதனாலதான் சிம்பிளா வீட்லயே பிளான் பண்ணிட்டேன். ஏதாவது மகால் பிடிச்சு பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா கொஞ்சம் ஓவரா இருக்கும் பத்தியா, அதனாலதான் பண்ணல. இதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ். பாரா, உன் பொண்டாட்டி எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற. நல்ல ட்ரைனிங் தான். வீடியோ ஒரு மாதிரி பிளசண்டா இருக்கு சாவி, எனக்குமே ரொம்ப ஹாப்பி தான். பாரா, சரி பொண்டாட்டி புருஷன் இப்படி நின்னுட்டு பேசிட்டே இருக்காம நல்ல நேரம் போறதுக்குள்ள வந்து உட்காருங்க வாங்க. நான் எதுக்குடி, அவன் மட்டும் தானே. நீனும் தாண்டா உட்காரணும், வந்து உட்காரு வா. போய் ஒரு வேஷ்டி சட்டை மாத்திட்டு வா. அம்மா நான் எதுக்குமா, அவளுக்கு தானே வளையல் போடுறாங்க. நீனும் மனையில உட்காரணும்ப்பா, அதான் சாஸ்திரம். உட்காரு. சரிங்கப்பா. வேஷ்டி சட்டை மட்டும் எடுத்து கட்டிட்டு வா விக்கி. ஓகேம்மா. உன் பொண்டாட்டி எதுவும் துணைக்கு அனுப்பணுமாடா? ஹாய், ஒத்தச்சனும் ஏன்? சரி போ. நீ ஏன் அழுதுட்டே இருக்க? வந்து உட்காரு வா. இன்னைக்கு உன்னோட ஸ்பெஷல் டே. நீ ஹாப்பியா சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்கணுங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணது. என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சாப்பாடெல்லாம் செஞ்சிருக்கேன். அதெல்லாம் நீ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. சரிங்க நீ, உங்க சமையல் எப்போதுமே நல்லா தானே இருக்கும். அப்படியெல்லாம் ஐஸ் வைக்க கூடாது உனக்காக. ஆனா ஸ்பெஷலா பார்த்து செஞ்சதுதான். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. சரிங்க நீ. வாமா, வந்து சந்தோஷமா மனையில உட்காருவா. சரிங்க மாமா. டேய் வளர்ந்தவனே, சீக்கிரம் வா, டைம் ஆயிடுச்சு. 2 minutes. ஊரெல்லாம் வெட்டச்சத்தான், தெருவெல்லாம் பாட்டுச்சத்தான், பூமிக்கு புதுசாக உசுரொன்னு வரப்போகுது, புது உசுரொன்னு வரப்போகுது. கை நிறைய வளையலிட்டு, கன்னத்துல மஞ்சள்ளிட்டு, சாதிசனம் கூடி நின்னு குலம் தழைக்க வாழ்த்துங்கடி. அது பெண்ணா, அது அழகா, ரொம்ப அறிவா, புலி குட்டி போல ஒன்றும் பெற்று தர வேணுமாடி. நானே, நானே, நானே,
புதுசாக உசுரொன்னு வரப்போகுது புது உசுரொன்னு வரப்போகுது